யா முசர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சர்ரிஃப் கல்வி அலா தாஅத்தி, ஹதீஸ் வருது, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய வழிபாட்டிலே, உனக்கு வணக்க வழிபாடு செய்வதின் பக்கம் என் உள்ளத்தை திருப்புவாயாக. எனவே என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்றாங்க. ஒரு நொடியில கல்பை மாற்றக்கூடியது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. உன் நிரந்தர எதிரி என்று யாரை நினைக்கிறாயோ அவரை உன் நெருங்கிய நண்பனாக, சாதா நண்பன் இல்லை, உயிருக்கு உயிரான நண்பனாக அல்லாஹ் மாற்றி விடுவானா. யா முசர்ரிஃபல் குலூப் சப்பித் கல்பி அலா தாஅத்தி, சப்பித் கல்பி அலா தீனிக வ தாஅத்தி, அல்லாஹும் சர்ரிஃப் குலூபனா. பெருமானா சொன்னாங்க, முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ், இன்ன குலூப பனி ஆதம குல்லுஹா பைன இஸ்பஈனி மின் அசாபிர் ரஹ்மான் கல்பின் வாஹிதின். மனிதர்கள் அத்தனை பேருடைய உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் ஒரே உள்ளம் மாதிரி இருக்கான். ஒட்டுமொத்த உள்ளத்தையும் ஒரு நொடியில் திருப்பிடலாம், ஒரு உள்ளம் போலவே. யுசர்ரிஃபு ஹைசு யஷாவு, தான் எப்படி நாடுகிறானோ மாற்றுவான். சும்மா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம சர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சர்ரிஃப கல்பி அலா தாஅத்தி, எங்கள் உள்ளங்களை உன்னுடைய வழிபாட்டிலேயே, உனக்கு பிரியமான காரியங்களிலேயே நீ ஈடுபடுத்துச்சு. ஒரு நொடியில் நீ புரட்டி விட்டுடலாம் அல்லவா. முகல்லிபல் குலூப் முசர்ரிஃபல் குலூப் 2 வார்த்தை சொல்கிறாங்க. அதனால் எல்லாரும் இந்த துவா ஓதுங்க. உள்ளங்களை புரட்டுபவனே, அல்லாஹும்ம யா முகல்லிப் சப்பித் கல்பி, என் உள்ளத்தை தரிப்படுத்தி வைப்பாயாக, அலா தீனிக்க, உன்னுடைய தீனிலே, ஓ ஈமானிக்க, உன்னுடைய ஈமானிலே, ஓ இஸ்லாமிக்க, உன் இஸ்லாத்திலே, ஓ இஹ்சானிக்க, இஹ்சானிலே, முராகபா முஷாஹதல, வ தக்வாக வ தௌஹீதிக, ஜி ஃபீ சுஹபத்தி அவுலியாயிக்க, அது சேர்த்துங்க, உன் அவுலியாக்களுடைய சுஹபத்தில் நீ சேர்த்து வச்சிருக்க, நீ தரிப்படுத்தி வைய. எல்லாம் நொடிகளில் அல்லாஹ் தஆலா கல்பில் மாதிரி தூக்கி எறிஞ்சிடறான். என் ஷேக் நாயத்திட்ட ரொம்ப ரொம்ப முஹப்பத்தாக இருந்தார் ஒருத்தர். கடைசியில் அஜமான் விட்டு பிரிஞ்சு போயிட்டார். சொல்லி அனுப்பிச்சாங்க சர்க்கார் அவருக்கு, நீங்கள் வாங்க சர்க்கார்ன்ட்டு. வரவே இல்லை. நானும் இன்னொரு ஹலீஃபாவும் அவங்க பார்க்க போயிருந்தோம். அவங்க ஊருக்கு பயானுக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டுக்கு போய் டீ கொடுத்துட்டு, அவங்க வீட்டில் போய் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சர்க்கார் பேரை சொன்னோன்னே அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. தேம்பி வயசாயிருச்சு, 70 வயசு 75 வயசு இருக்குது. அழுதுகிட்டே இருக்கிறார். அது கட்டுப்படுத்த முடியாமல் அழுகுறாரு. சர்க்கார் பேர் சொன்னோன்னே ஒன்றும் பதிலாம் பேசலை, அழுதுகிட்டு தான் இருக்கார். அப்போ என் கூட வந்த மூத்த ஹலீஃபா அவங்க சொன்னாங்க, இஷ்கு காதல் கல்பில் இருக்குது, அவருடைய சூழ்நிலை அவரை பிரிச்சிருச்சு ஷேகை விட்டு அப்படின்னு. ஏன் சர்க்கார் நான் சொன்னாங்க, சர்க்கார் அல்லாவே சொல்லி தர்றாமா குர்ஆனில் ஒரு துவா, ஜி ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்கள் கிதாபில் எழுதுகிறாங்க, எந்த முரீது இந்த துவாவை அனுதினமும் கேட்கவில்லையோ ஷாயத் वो अपने पीर से जुदा हो सकता है, அவருடைய பீரை விட்டு அல்லாஹ் தஆலா பிரித்தும் விடலாம்.
என்று எழுதுறாங்கப்பான்னு சர்க்கார். எது துவா? ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன். நீ எனக்கு நேர்வழி காட்டிய பின்பு நேர்வழியை விட்டு என்னை பிறழச் செய்து விடாது, என் கல்வில மாற்றிடாது. அல்லாஹ் சொல்கிறான், இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்சன் அஸ்ஸய்யாவா இத்ஃபா பில்லதி, அது வேறு இடத்துல வரும். இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்சனு ஸய்யா இது ஒரு இடத்துல. இன்னொரு இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்சன் ஃபஇதன் பைனஹு வ பைனல்லதி அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். நல்லதையே பகரமாக செய்யுங்கள், அப்படி நீங்கள் செய்தால் உங்களுக்கும் அவருக்கும் மத்தியிலே கடுமையான விரோதம் இருக்குமே, அவர் உங்களுடைய மிக மிக நெருங்கிய நண்பராக மாறிவிடலாம். மிக நெருங்கிய நண்பராக மாறலாம். அப்போ நட்பு என்பதும் அன்பு என்பதும் வெறுப்பு என்பதும் நம்ம கையில் இல்லைங்கிறத விளங்கி அவன்கிட்ட கேட்டு வாங்க. யார்கிட்ட? அல்லாஹ்வுடைய அன்பையும் கேட்டு தான் வாங்கணும், ரசூலுடைய அன்பையும் கேட்டு தான் வாங்கணும், ஷேഖுடைய அன்பையும் கேட்டு தான் வாங்கணும். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாவே கேட்டு தான் வாங்கணும். ரசூலுல்லாவை விட அல்லாஹ் அதிகம் காதலிப்பவர் இருக்கிறாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அல்லாஹ்வை அதிகம் லவ் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்களா? காதலிக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த காதல் மாறுமா? ரசூலுடைய காதல் மாறுமா? அவங்க துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம அர்ஸுக்னா ஹுப்பக், இறைவா உன் காதலை என் உள்ளத்தில் கொடு. ஓ ஹுப்ப மை யுஹிப்புக, உன்னை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களின் நேசத்தையும் என் உள்ளத்திலே கொடு. இன்னைக்கு நம்ம உள்ளத்தில் துனியாவுடைய முஹப்பத்து நிறைஞ்சு போயிருக்கு. என்ன காரணம்? துனியா இலாஹா உட்காந்துருச்சு நமக்கு. இதை கொண்டு தான் வாழ்க்கை, இதை கொண்டு தான் வாழ்க்கை, இதை கொண்டு தான் உயர்வு, இதை வச்சு தான் பெருமை, இதை வச்சு தான் சந்தோஷம், இதை வச்சு தான் நிம்மதி, இதை வச்சு தான் மகிழ்ச்சி. உட்காந்துருச்சு, ஆணி வச்சு அடிச்சு உட்காந்துருச்சு. கல்வி மடங்க மாட்டேங்குது. காசு கையில் வந்துச்சு, அதுதான் என் இலாஹ், என் இலாஹ் என் கையில் இருக்குது, நான் எதுக்கு குனியணும்? கல்வி நிமிர்ந்து நிற்கிது. ஷேக் மேலே கதம்போசி வச்சு தெரியுமா? கதம்போசியை எடுத்துட வேண்டியது. ஏன்னா கதம்போசி ரொம்ப பேர் வழிகட்டு போகிறதுக்கு ஒரு காரணமாக போயிடுது. அதனால் சில பேர் தாசர்கிட்ட போய் சொல்கிறேன். அதாவது பல பேர் இந்த ஷேக்கை போய் எல்லாம் கதம்போசி சரிதா செய்கிறாங்கப்பா, இந்த சில்சிலாவே சரியில்லைன்ட்டு ஓடுறாங்க. இப்போ அந்த ஒன்று மட்டும் நீ கட் பண்ணிட்டா என்ன? இது வடிகட்டுறதுக்கு தான் வச்சிருக்கு, வர்றவங்கள வர வைக்கிறது, மற்றவங்கள நீக்கிறதுக்கும். வடிகட்டுறது இன்னும் நீ வடிகட்டுனா முட்டாள்னு ஒன்று காட்டுறதுக்காண்டி. எதுவரை உன் தலையை கொண்டு போய், நெத்தியை கொண்டு போய், தலையை கொண்டு போய், வாயை கொண்டு போய் ஷேக்குடைய காலில் வச்சு புரட்டுரு, அல்லாஹ் தூக்குவான். உன் கல்பு பணியணும். कुछ भी नहीं होता। அது வரைக்கும் சர்க்கார் வந்து எப்படி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஞானங்கள் உள்ள வராது, இஷ்க இலாஹி வராது.
ஷேகுடைய துவாவில் காசு வரும், பணம் வரும், அதெல்லாம் வரும். ஜி என் சர்க்கார் நான் செப்பல் புனிதமிகு நாலைன் ஷெரீஃபை விட்டுட்டு உள்ளே வந்து உட்கார வருவாங்க. அதுக்குள்ளார அந்த நாலைனை எடுத்து ஒது செஞ்சுட்டு வருவாங்க. தண்ணிலாம் இருக்கும், சண்டை போட்டு எடுத்து குடிச்சிக்கிறது, உதறி தழுவி. இப்படி இங்கே ரூம்லேருந்து வெளியே வந்து அங்கே விட்டுட்டு இங்கேயும் சேரில் உட்கார வருவாங்க. அதுக்குள்ளே விட்றதில்ல, அதை தண்ணிலாம் உதறி மோந்து தேய்ச்சிக்கிட்டு அது பின்னாடி எடுத்து மூஞ்சி தேய்ச்சிக்கிறது. இது ஒரு மஜ்லிஸுக்கு உள்ளே போனால் சர்க்காருடைய புனித நாளைனுக்கு போட்டி. அதை 2 மிஸ்கின் போட்டி எடுத்து துண்டு வச்சுருப்பாங்க. துண்டை கட்டி நினச்சிங்களா 2 வருஷம் சுற்றி நீங்கள் நெஞ்சில் வச்சுக்காது வர்ற வரைக்கும். திரும்ப சபை முடிஞ்சு எதுமா வந்து செப்பல் பிறகு நாளைக்கு நெஞ்சு தான் இருக்கும், இவ்வளோ தான். சர்க்கார் வீட்டில் முடியாது. நாகப்பட்டினம் வந்தாங்கன்னா ஏதாவது வீட்டுக்கு வருவாங்களா, டப்புன்னு சுற்றி உங்கள் துண்டை போட்டு சுற்றி வச்சு யாருக்கும் தெரியாது என்ன வச்சுருக்கேன்னு தெரியாது. ஆக திரும்பி வர்ற வரைக்கும் அந்த செப்பல் நாலைன் ஷரீஃப் இருக்கு, அது என் நெஞ்சில் தான் இருக்கும். அதில் கிடைத்த பேரின்பம் எதுலேயுமே இல்லை. தலையில் நீ தங்கத்திலேயே கிரீடம் வச்சாலும், நீ கொண்டாடினாலும் என்ன பை, நீ 500 கோடிக்கு மாளிகை கட்டி கொடுத்தாலும், மோலா சேர் வாங்கி கொடுத்துருக்காங்க, ராஃபி மோலா, நீ தங்க சிம்மாசனம் கொடுத்தாலும் அதில் பெருமை இல்லை. உங்களுடைய புனித பாதணிகளை நெஞ்சிலே சுமந்தேனே, तेरे नैन बरदारी ने मुझको क्या बना डाला, तेरे नैन बरदारी ने मुझको क्या बना डाला. நாமலா நம்முடைய ஷேഖ்மான் அப்படி தான் இருந்தாங்க, ஃபைஜு நாயமும் அப்படி தான் இருந்தாங்க, ஆமீர் கலீமி நாயம் படிக்கிறாங்க, நூறு நாயம் அப்படி தான் அவன் ஷேக்கிட்ட இருந்தாங்க. பாமால் பஞ்சாவ் இல்லேன்னு ஆயிரு, எனக்கும் ஒரு கெத்து இருக்குன்ட்டு போய் ஷேக் முன்னாடி உட்காந்தா பூஜ்ஜியமாக தான் வெளியே வருவேன். எத்தனை வருஷம் ஷேக்கிட்ட பாடம் படித்தாலும் 0வாக தான் வெளியே வருவேன், ஒன்றும் கிடையாது. குச்சிபீனி அவங்க துவா உனக்கு எல்லாம் கிடைக்கும், துனியா கிடைக்கும், மோலா கிடைக்கும். அதுக்கு தான் கதம் பசிச்சிருக்கு. तेरे नालैन बरदारी ने मुझको क्या बना डाला. சுஜூத் நிஜமான உங்களுடைய நாலைன்னா புனித பாதணிகள், உங்கள் பாதணிகளை என் தலையில் சுமந்தேனே, இது என்னை என்னவாக ஆக்கியது. ஜமீ கதமோ से निकली ஃபௌக் से ஆசுமா நிக்கலா. என் காலுக்கு கீழேருந்து பூமி காணா போயிடுச்சு, தலைக்கு மேலே பார்த்தா வானமும் காணா போயிடுச்சு. லஸ்ஸத் இருக்கு, லஸ்ஸத்தே தீன், லஸ்ஸத்தே இலாஹி, லஸ்ஸத்தே குர்ஆன். குர்ஆன் ஓதும் போது பேரின்பமும் அழுகையும், பெருமான ஹதீஸ் படிக்கும்போது பேரின்பமும் அழுகையும். ஒரு இன்ப கண்ணீருங்க, கண்ணு தண்ணி ஊற்றுதா, வருத்தப்பட்டு வருதா இல்லையே, அந்த காட்சிகளை நினைக்கும் போதே உள்ளம் பூரிக்குது, பேரின்பம். ஜி நான் அழுது கஷ்டப்பட்டுலாம் அழுகல, உங்கள் முன்னாடி அழுகுறது தனியாக அழுகு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த காட்சிகளுடைய பேரின்பம், மீண்டும் அந்த காட்சி எப்போ வரும். இதெல்லாம் என்ன, நீங்கள் 1000 பேர் வா வா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இத்தனை பேர் சேர்ந்து புகழ்றது, இதில் இன்பம் இல்லை. இதெல்லாம் என் எஜமா என்னைய திட்டுறாங்களே, இனி என்னை திட்டி எங்கே போய் வாங்குவோம், சொர்க்கத்தில் போய் திட்டுவாங்க. கேபா ஐசா கருத்து என்ன இப்படி சேர நீங்கள் எப்படிங்கிறாங்களே, அது இன்னைக்கு எப்படி கிடைக்கும் எனக்கு. भाई दुनिया संभार्चिकलाम वंदवण्णु कुछ भी नहीं भाई. तेरी नालैन बरदारी ने मुझको क्या बना डाला. கலீமி நாயகம் சொல்றாங்க, உங்க திரு பாதணிகளை என் தலையிலே சுமந்தேனே,
அது என்னவாக ஆகிவிட்டது எஜமானே? ஷஹின் ஷாஹோ சே ஊஞ்சா பன்கே அப் தேரா கதா நிக்லா. உங்க வாசலுடைய பணியாளன், கதன பணியாளன், உங்கள் வாசலின் அடிமை, இன்னைக்கு வெளியே வருகிறேன். மாபெரும் வல்லரசர்கள், முடியரசர்கள், சிம்மாசனாதிபதிகள், பேரரசர்கள் இருக்காங்களே, அவர்களை விட சந்தோஷமாக, கண்ணியமாக, அதை விட பெருமையான வர்றேன் எஜமானே ஜி. வைர கிரீடம் தலையில் சுமந்தது பெருமை இல்லை, உங்க நிலையின எனக்கு எல்லாம் தலையில வச்சானே. இந்த நிலையை நீ அடையாத வரை, ஒன்றும் இல்லாமல் ஜீரோவாக உன் ஷேக் முன்னாடி தலையை குனிகிற வரையிலையும் ஒரு 100 வருஷம் உன் ஷேக்கிட்ட இருந்தாலும் ஹக்கை அடையவே முடியாது. தரித்திரத்தில் வராது, இறை காதலில் உன் கண்ணில் தண்ணி வராது, ரசூலுடைய காதலில் வராது. பழைய எருமாடு மாதிரி தான் இருக்கும். அப்படியே எருமாடு மழை ஜோரா வந்து வேகமாக ஓடுமா? உணர்ச்சி வராது, கல்பு இலகிடணும். எருமாடு போய் இருக்கும், மழை ஜோரா பெஞ்சிச்சு, வேகமாக ஓடுமா? அதே எருமாடு மாதிரி தான் நடக்கும். நடு ரோட்டில் படுத்துக்குது, இந்த பக்கம் 4 லாரி, அந்த பக்கம் 4 லாரி நிற்கிது, எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. அதை கொஞ்சம் கூட அசையறதே கிடையாது. ஒரு சில கொஞ்சம் சுறுசுறுப்பான எருமை மாடுங்க ரொம்ப தொந்தரவு பண்ண, 2 பக்கம் ஆரம்பம் எதுவாக தலையை தூக்கி பார்க்கும். ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் தலையை அங்கேயே வச்சுக்கணும், திரும்ப அங்கேயே வச்சுக்கணும், எந்திரிக்காது. நாம் காரை விட்டு இறங்கி போய் துரத்தணும், கல்லை தூக்கி போடணும், ஒரு கீழே குச்சி தூக்கி போட்டால் தான் திட்டிக்கிட்டே போகும். தூங்க வருவானுங்களா? அந்த ஃபாஸ்ட்டாக ஓடுறது இருக்காது. அதே அந்த பழைய எருமாட்டு புத்தி தான் நமக்கு. तेरे नालैन बरदारी ने मुझको क्या बना डाला, शहीन शाहों से ऊंचे, शहीन शाहों से ऊंचा बन के अब तेरा गदा निकला. எஜமானே, உங்களுடைய இந்த அடிமை, உங்க வேலைக்காரன் அரசர்களை விட பேரின்பமாக வாழ்கிறேன். என்ன அவங்க பேரின்பம் பெற்றிருப்பாங்க. मेरे नूरी पिया तेरे इशारों में पता निकला. என்னுடைய எஜமானே நூரி நாயகமே, உங்களை இஷாரால மௌலா பத்தி தெரிஞ்சுட்டு நான் கை நீட்டி இஷாரா செஞ்சாங்களே, அதுல தெரிஞ்சுக்கிட்டேன் எஜமான பத்தி. வார்த்தைகளே காமிச்சு கொடுத்துட்டீங்களே. வா வா வா. जहां वालों ने तुझको अब तलक देखा न कुछ समझा. என் நூரி நாயகமே, என் எஜமான நூரி பியா. எப்ப எஜமா நூரி நாயகம்னு சொல்ல மாட்டேன், நூரி பியா. பியானா என் கல்பின் நேசர், என் உயிர். நூரி பியா தான், நூரின்னு சொல்ல மாட்டான். எங்க ஃபைஜி நாயகம், என் ஃபைஜி பியா. என் ஃபைஜி நாயகம் எப்போ நூரி நாயகம் பேரை சொன்னாலும் கண்ணில் ஊற்றும் தண்ணி. என்னம்மா இன்பம் அடைஞ்சாங்க அப்படி? மேரே நூரி பியா, என் நூரி நாயகம், என் எஜமான், மேரே ஆக்கா அப்படிதான் சொல்லுவாங்க. என் எஜமான், என் கண்மணி, என் இதயம், என் ரூஹு. அதுவரை உயிருக்கு உயிராக நீ ஷேக காதல் கொள்ற வரைக்கும் கோச்சு நெய் மில்தா துன்யாவை ஒன்றும் கிடைக்கும். துவா வாங்கிட்டு போயிட்டாரு. அது உன் பாதை வேற, நம்ம பாதை வேற. இது காதல் பாதை. இது ஃபகீர்களுடைய பாதை பா. இது போயிட்டாரு.
விளைஞ்சவை நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. जी जहां वालों ने तुझको अब तलक देखा न कुछ समझा. இந்த உலக மக்கள் உங்களை இதுவரை பார்க்கவும் இல்லை விளங்கவும் இல்லை எஜமானே. वही देखे तुझे, அவர்கள் தான் உங்களை விளங்க முடியும். जिसकी नजर से मासिवा निकला, யாருடைய நஜர்ல இருந்து மாசிவல்லா வெளியே போயிடுச்சு. ஹக் ஹி ஹக் है, ஹக் ஹி ஹக். ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், எங்க திரும்பினாலும் ஹக்கையே தரிசிக்கிறாங்களே அவங்க தான் உங்களை விளங்க முடியும். அப்ப அவங்க அந்த பார்வையில பார்ப்பாங்க. இப்ப இவரும் கல்லு மாதிரி உட்காந்துக்கிட்டு, நீயும் கல்லு மாதிரி உட்காந்துக்கிட்டு, அவரும் கல்லு மாதிரி உட்காந்துக்கிட்டு, கட்டடம் உட்காந்துக்கிட்டு, எல்லாம் உட்காந்துக்கிட்டு, அப்ப இவரும் உட்காந்துருக்காரு ஒரு ஷேக்குன்னு நினைச்சுதான் பார்ப்பார். உன் கல்பை விட்டு மாசியவல்லாவே போயிடணும். உன் கண்ணில் மாசிவல்ல தெரியக்கூடாது. எதை பார்த்தாலும் மௌலா தெரியும். அந்த பார்வையில் ஷேக்கை நீ பார்த்தா தெரியும். பெஜமா சொல்றாங்க, वही देखे तुझे जिसकी नजर से मासिवा निकला. वाह वाह वाह. என்ன பை, யா முகல்லிபல் குலூப் என்ற துவாவை எப்பயுமே ஓதுங்க. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என் ஷேக் தர்பாரை விட்டு என்னை தூரமாக்கிறாத, என் ஷேக்குடைய தர்பாரை விட்டு தூரமாக்கிறாத. சஹாபாக்களுக்கு இஸ்லாம், ஈமான், குர்ஆன், ஹதீஸ், அது இது ஜி மார்க்கம், சட்டம், ஃபிக்ஹ், அது அதெல்லாம் பெரிய கவலையே இல்லை. ரசூல் கூட இருக்கணும். ஒரு சஹாபி சோகமாக ரசூல் இருக்கணும், யார் ரசூல் இல்லா, துனியாவில் இங்கே உட்காந்துருக்கோம், உங்களை நினச்ச நேரத்தில் வந்து பார்க்குறேன், வீட்டில் உட்காந்துருப்பேன், திடீர்னு உங்களை பார்க்கணும் ஆசை வரும், சட்டையை போட்டு ஓடி வந்துடுவேன், நடுஜாமம் தான் ஓடி வந்து நின்றுறேன், பகல் இரவுன்னு பார்க்கறது இல்லை, வந்து கண் குளிர கல்வு குளிர கண்டு காதலால் உருகி கண்ணால் உங்களை பருகி அப்படியே முழுங்கி ஜி உங்களை பார்க்குறோம், கையை பிடிச்சி முத்தம் போட்டுக்கிறோம், காலை பிடிச்சி முத்தம் போட்டுக்கிறோம் ஜி ரசூல. ஆனால் யார் ரசூல, எனக்கு இப்படியே இருந்து சொர்க்கம் போகிறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. சொர்க்கம் போயிட்டா நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க, நான் எங்கேயோ இருப்பேன். உங்கள் அந்தஸ்து எங்கே இருக்கும்? உங்கள் பக்கத்தில் வேணா அபூபக்கர் நாயகம் இருப்பாங்க. 1,24,000 சஹாபாக்கள், அவுலியாக்கள், மற்ற அன்பியாக்கள். இப்போ நினச்ச நேரத்தில் இருந்து உங்களை பார்க்க முடியுமான்னு தெரியலையே யாரை சொல்லலாம். அப்போ சொர்க்கத்தை விட எங்களுக்கு மதீனா பேத்தர்ன்ட்டாங்க. சொர்க்கம் போக வருத்தமாக இருக்கு எங்களுக்கு, மதீனா பேத்தர் எங்களுக்கு. அதிசயடு பை, சொர்க்கத்துக்கு போகிறத விட இங்கே அவங்க கூட இருந்துலாமான் இருக்கு. அதை நினைச்சா சொர்க்கம் கசக்குது எங்களுக்குங்கிறாங்க. ஏன்னா காதல் இருந்திருக்கு பாருங்க. ஏன்னா 1,26,000 நபிமார்கள் இருப்பாங்க. நீங்கள் அல்லாட்ட பேசுவீங்க, நபிமார்கள்ட்ட பேசுவீங்க, அப்புறம் சஹாபாக்களுக்கு நான் கடைசி அந்தஸ்துல சஹாபி, உயர்ந்த அந்தஸ்துல சஹாபாக்கள் இருப்பாங்க, அவங்கெல்லாம் இருப்பாங்க, இவங்கெல்லாம் இருப்பாங்க, அவுலியாக்கள் இருப்பாங்க. நான் எந்த மூலையில் இருக்கிறது? நான் ஏதோ ஒரு மூலையில் கிடப்பேன். இங்கே வந்து நினைச்சா வந்து முன்னாடி உட்காந்துக்கிறேன், ஓடி வந்து என் சர்க்கார் முன்னாடி உட்காந்து அவன் காலை தொடர்றதுக்காண்டி போட்டி போட்டு சாப்பாடெல்லாம் விட்டுருங்க. எத்தனை தடவை தராவி ஒரு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. சாப்பிட்டு இடம் கிடைக்காதுன்னு அங்கேருந்து தடப்பட 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 தடப்படான்னு ஓடி வந்து முன்னாடி இடம் பிடிச்சிக்கிறது. சர்க்கார் முன்னாடி அவன் காலை தொட்டுக்கிட்டே இருக்கணும். தடால் விடால் அனந்தமிங்க 3 பேரும் போட்டி. அதனால ஒருத்தர் நிப்பாட்டு, ஏப்பா நீ சாப்பாடு சாப்பிட்டு ஒரு பொட்டலை கிட்டலாம் கட்டி கொண்டு வந்து சர்க்கார் வர லேட் ஆகினாலும் சரி புடால் புடால் போய் முன்னாடி உட்காந்து சர்க்கார் சேரத்துக்கு போட்டு முன்னாடி கிளம்பி உட்காந்துரும். அங்கே வர 1/2 மணி நேரம் உட்காந்து முன்னாடி இருந்து இப்போ யாரோ ஒரு நாளைக்கு ஒருத்தர் பேசிக்கிறது. அவங்க சாப்பிட்டு கொஞ்சம் பொட்டலை கொண்டு வருவாங்க, அங்கேயே எஜமா வரதுக்கு முன்னாடி சாப்பிட்றது. இங்கே ஏன்னா சாப்பிட்டு எடுத்து பிடிச்சிக்கோ, இடம் போயிருமே. நினைச்ச உடனே வர்றோம் எஜமாவுடைய அந்த அந்தஸ்து ஒரு பக்கம், நம்ம ஒன்றும் இல்லாட்டி அவங்க காலை பிடிச்சிக்கிறோம், முன்னாடி உட்காடுறோம். ஜி எஜமா சில அழுவ வைப்பாங்க. சில செய்திகள் சொல்லுமா அழுவு வந்துடும். நான் அழுது எஜமானுடைய இது ஜுப்பா நினைஞ்சு கீழே போயிருக்கு.
அவன் முட்டிகளை கூட கிட்டக்க உட்காந்துருப்போம். என் கலந்து தண்ணி ஊற்றி ஊற்றி எஜமா ஜுப்பா கீழே விழுந்து கீழே விழுந்து அப்படியே கீழே ஓடும். ஜுப்பா நினைஞ்சு எஜமானுடைய ஜுப்பா முட்டியில் விழுந்து பக்கத்தில் அசது அபுல இஷாரா செய்வாங்க. எஜமா ஜுப்பா நினையுது. அப்புறம் தான் ஊற்றி அப்படியே ஊற்றி தாடியில் ஊற்றி எஜமா ஜுப்பாவில் விழுந்து ஊற்றும். அவ்வளோ கிட்ட உட்காந்துருப்போம், அவ்வளோ நெருங்கி உட்காந்துருப்போம் கிட்ட. என் சர்க்கார் அழுது பார்த்துருந்தா மாடி. ஒவ்வொரு திக்கர் மனுஷன் எஜமா அழுவாங்க 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 அழுவாங்க. ஊற்று ஊற்று ஊற்றுன்னு ஊற்றி தாடி நினைஞ்சு கீழே நினைஞ்சு இங்கே ஊரா நினைஞ்சு போயிடும் ஃபுல்லாக. கண்ணாடி போட்டு கண்ணாடி ஃபுல்லாக நினைஞ்சிடும். அப்புறம் கழட்டி தொடப்பாங்க, திரும்ப மாட்டுவாங்க. ஜுப்பாலாம் இங்கே இது வரைக்கும் நினைஞ்சிடும். ஒவ்வொரு மஜ்லிஸையும் அழுவாங்க. அழுகிற கண்ணு அல்லாட்டி கேட்கணும் பை. அழுகாத கண்கள் என்ன உள்ளம் இறுகி போனதுக்கு அடையாளம்ட்டாங்க. என்ன பை அல்லாஹ் பெருமானுக்கு அல்லாஹ் மருசுக்குனி ஐனானி ஃபவ்வாலதானி ஃபீ ஹுப்பி. ஃபவ்வாலதானி யா அல்லாஹ் கண்ணீரை மழையாக கொட்டக்கூடிய கண்களை எனக்கு நீ தருவாயாக. துவா செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுகணும், எதை நினைச்சாலும் அழுது தொலை, அழுகாமல் இருக்காது. ஒன்று அல்லாஹ் நினைச்சா அழுகு வரலையா ஜி, எதை நினைச்சாலும் அழ, துன்யா நினைச்சாலும் அழுகு, கண்ணில் தண்ணி வரணுயா, கல்வி இறுகியா போயிடுச்சு ஜி, அழாம உட்காந்துருக்கு. எனக்கு அழுகும் கண்களை தருவாயாக. இன்னொரு ஹதீஸ பெருமான இல்லையா, ஹதீஸ் எடுங்க பாய். ஐனானி ஃபவ்வாதத்தான். இன்னொரு துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஐனின் லா ததுமா. கண்ணீரை சொட்டாத கண்களை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். கண்ணீர் வராத கண்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, கல்லு கூட அல்லாஹ்வுடைய அச்சத்துல அழுகுது, அழுது தண்ணி ஓடி வருது. உன் கல்பு என்ன கல்லை விட கடினமாகி விட்டுதா? அஷத்து கஸ்வா, கல்லை விட உன் கல்பு கடினமா போயிடுச்சா? என்ன இருக்கா இதுப்பா அதிசயம் எடுப்பா. 2-3 வயசு சொல்லி எடுக்க மாட்டீங்க ஜி. ஒரு கல்பு கல்லை விட இறுகி விட்டுதா? கல்லிலிருந்து தண்ணி வருது அல்லாஹ்வுடைய அச்சத்துல. உன் கண்ணில் தண்ணி வரல, என்ன கண்ணா அது? அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடுங்க. அழுகாத கண்களை விட்டும் அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடு. மீன் ஐனின் லா ததுமா, அது வரல ஹதீஸ். கண்ணீர் சிந்தாத கண்களை விட்டும் என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. கல்பின் லா யக்ஷா, உன் மீது அச்சமில்லாத உள்ளத்தை விட்டும் என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக ஜி. வமின் துஆஇன் லா யுஸ்மா, கபூல் செய்யப்படாத துவாக்களை விட்டு பாதுகாத்துக் கொள்வாயாக. வா வா வா. அஊது பிக்க மின் ஐனின் லா ததுமா. அல்லாஹு அக்பர். ஜி யா அல்லாஹ் கண்ணீர் சிந்தாத கண்களை விட்டு, வ நஃப்ஸின் லா தஷ்பா, நிறைவடையாத உள்ளம், எது கொடுத்தாலும் நிறைவடையாது. 10,000 சம்பாரிச்சா நிறைவடையாது, 1 லட்சம் சம்பாரிச்சா நிறைவடையாது, 1 கோடி சம்பாரிச்சா நிறைவடையாது, அடுத்து இன்னும் கோடி 10 கோடி சம்பாரிச்சா நிறைவடையாது. வ கல்பின் லா யக்ஷா, அச்சமில்லாத கல்பை விட்டும் பாதுகாப்பாயாக. ஏகஞ்சபி இன்னும் சொல்ல ஹதீஸ், ஐனானி ஃபவ்வாதத்தான், அது எடுக்கல ஹதீஸ். அதனால பாய் ஜி அல்லாஹ்ட்ட கேளுங்க, என் உள்ளம் சதா உன் பக்கம் இருக்க வேண்டும், உன் காதல் உள்ளத்தில் இருக்கணும், உன்னுடைய காதலை கொடு, உன் ரசூலுடைய காதலை கொடு. உன்னை யார் உண்மையில் காதல் கொள்கிறார்களோ, போலி காதலர்கள் வேணாம்,
உண்மையில் உண்மை காதலர் இருப்பாங்களே, அவங்களுடைய அன்பை எனக்கு கொடு. கேளுங்க அல்லாட்ட. விளைஞ்சுங்களா? அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்கட்டும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்கட்டும். நாளை ரமலான் இன்ஷா அல்லாஹ். ரமலான் பேரின்ப நாட்கள். என்ன கேட்டால் அல்லாட்ட அழுகிறதுக்குன்னு உள்ள நாள் ரமலான். ரமலான் பொறைய பார்க்கும்போது எனக்கு சர்க்கார் நினைப்பு தான் வருவாங்க. ஏன்னா 20 வருட காலங்கள் ரமலான் எஜமான் தர்பாரில் தான் கிடைச்சு. பிற எஜமான் தர்பாரில் தான் பார்க்கறது. ரமலான் பிற வரும்போதே என் ஷேഖனா என்ன வரும். எப்போ ரமலான் வரும் எப்போ ரமலான் வரும்னு ஏங்குவோம். ரமலான் போகிற ஒன்றுக்கு சர்க்கார் பாவா வீட்டுக்கு சர்க்கார் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அங்கே போய் எஜமானுடைய புனித தரிசனம். சர்க்கார் பார்க்க எப்போ பார்த்தாலும் சரி, வாரம் பார்த்தாலும் சரி, மாதம் கழிச்சு பார்த்தாலும் சரி, எஜமான் முன்னாடி போய் உக்காந்தோடனே கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருக்கும். எஜமான பார்த்து பார்த்து அழுதுகிட்டே உட்காந்துருப்பேன். எஜமான் சொல்லுவாங்க, ரோனே சே தில் துலாயே ஜாத்தே. அழுவதால் உள்ளம் கழுவப்படுகிறது எஜமான் சொல்லுவாங்க. ஒரு நாள் சந்தோஷம், அப்புறம் சந்தோஷமாக மாறினார். எஜமானுடைய பேச்சுக்களை இனிமையாக ரசிப்போம். இனி நைட்டு கிளம்புன ஊருக்கு வரணும், திரும்ப அழுதுகிட்டே வந்துருப்பேன். நான் சபையை முடிச்சும் அழுதுகிட்டே வந்துருப்பேன். நைட்டு மறுபடியும் ஊருக்கு கிளம்பணுமே, திரும்ப அடுத்த வாரம் தான் வர முடியும். வாரம் போயிடுறது. அடுத்த வாரம் தான் வர முடியும் எஜமான்ட்டு அப்படின்னு அழுவோம். என் சர்க்கார் சொல்லுவாங்க, फिरकत में किसी की बेचैनी हमसे तो नहीं दे के जाते, क्या अपने किसी बंदों की तड़प सरकार गवारा करते हैं. ஏமா சொல்லுவாங்க. जी क्या अपने किसी बंदों की तड़प सरकार गवारा करते हैं. फिरकत में किसी की बेचैनी हमसे तो कामिल हैदराबाद याद है, वारियत कामिल वर्दा, हमसे तो नहीं दे के जाते, दुनिया के हसीनों से कामिल. துனியாவுடைய அழகர்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு என் ஷேகநாயத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஜி எல்லா வாழவுக்கும் துனியாவுடைய அழகர்கள், பேரழகிகள், பேரழகர்கள், இவங்களுக்கும் என் ஷேகநாயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏ குதுக்கோ சவாரா கருத்தே, இவர்களோ தங்களை அலங்கரித்துக் கொள்கிறார்கள். ஏ சபுக்கோ சவாரா கருத்தே. ஜி துனியா கி ஹசீனோ கோ காமில், துனியாவுடைய அழகர்கள் பேரழகர்களுக்கும் மஹபூபே खुदा से क्या निस्बत, இவங்க மஹபூபே खुदाக்கள் இறை காதலர்களுக்கும் துனியாவுடைய காதலர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்ன இருக்கு? ஏ खुद को सवाक रहते, இவர்களும் தங்களை அலங்கரிச்சு தான் அலங்கா காட்டணும். மை போடலாமா சுர்மா போடலாமா என்று எப்போதும் தங்களை அலங்கரிப்பதிலே நேரம் செய்வார்கள். ஏ சபுக்கோ சவாரா கருத்து, இவங்க வேலை என்ன? வரக்கூடிய அத்தனை பேரையும் அலங்காரம் பண்ணணும். அவங்க கல்வ அலங்காரம் பண்ணணும், அவங்களோட ரூஹ அலங்காரம் பண்ணணும். தஸ்கியத்து நஃப்ஸ் தஸ்வியத்துல் கல்பு, அவங்க நஃப்ஸ் அலங்காரம் செய்யணும். फिरकत में किसी की बेचैनी हमसे तो नहीं देखी जाती, क्या अपने किसी बंदे की तड़प
सरकार गवारा करते हैं. कामिल हैदराबाद. साये में तुम्हारे दामन के, எஜமானே உங்களுடைய புனித நிழல்ல, உங்களுடைய தாமனுடைய நிழல்ல, ஜிஸ் தின் சே குசாரா கருத்தே, எந்த நாளில் நாங்கள் நடந்து சென்றோமோ, சப் அப்னே அமல் பே நாஸா ஹை, ஒவ்வொருவரும் தனது அமலை பற்றி பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதை செஞ்சேன், இது செஞ்சேன், அப்படி செஞ்சு வச்சிருக்கேன், நிறைய செஞ்சு வச்சிருக்கேன், நிறைய தர்மம் கொடுத்துருக்கேன், ஜி நிறையா பள்ளியாசை கட்டியிருக்கேன், நிறைய மாசா கட்டியிருக்கேன், நிறையா கவனிச்சிருக்கிறேன். இதெல்லாம் जी सब अपने अमल पे नाज़ा है, हम ज़ाम तुम्हारा करते. நான் உங்களை மட்டும்தான் எஜமான் நம்பி இருக்கிறேன், நீங்க தான் என்னை காப்பாத்துவீங்க நம்பி இருக்கிறேன். जी ओ கவிதை படிப்பாங்க நிஜமா. காமில் ஹைதராபாத் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு யார் பாட்டு நிஜமாக படிப்பாங்க. அது கேட்டு மனமாக பண்ணிடுச்சு. जी फिरकत में किसी की बेचैनी हमसे तो नहीं देखे जाते. ஒருவர் பிரிந்தால் ஏற்படக்கூடிய காதல் வலி அது நம்மளாலே தாங்கிக் கொள்ள முடியுது. சர்க்காரா தாங்குவாங்க? நாமளே பொறுத்து கொள்ள முடியல, எப்படி சர்க்கார் தாங்குவாங்க அதை அப்படின்னு படிக்கிறார். என்னவை அல்லாஹ் நம்ம அல்லவருக்கும் நசீபாக்குவாங்க. இங்கே நம்மை ஃபைஸி நாயத்தோடு சேர்த்து வச்ச அல்லாஹ் சொர்க்கத்திலையும் சேர்த்து வைப்பாங்க. சொர்க்கத்திலையும் எஜமான் தர்பாரில் அல்லா தாலா இருக்க தௌஃபீக் செய்வாங்க. நிச்சயமாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எஜமான் நீங்கள் ரொம்ப அரவணைச்சு வச்சுக்கிட்டாங்க. அப்போ இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் போய் நான் இல்லைன்னா தேடுவாங்க. எஜமான் எங்கே அது மூலா காணான்னு கேட்பாங்க. ஜி நிச்சயமாக கேட்பாங்க. ஒருவேளை என் பாவங்க தோஷங்களுக்காக நரகத்துக்கு அல்லாஹ் என்னை போட்டுருந்தாலும் கூப்பிட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாக என்னை தேடுவாங்க. சில நேரங்களில் ஏதோ ஒரு வயிற்று உபாதையின் காரணமாக முன்னாடி உட்காராமல் லேட்டாக வந்துட்டோம், திடீர்னு போயிட்டு வந்தோம், லேட்டு பின்னாடி உட்காந்தா எப்பா ஏன்னா ஹசரத்துடைய இடமா விட்டுருங்க இப்போ உட்காடுறது இன்னைக்காக சொல்லிடுவாங்க. டக்குன்னு உட்காந்து எழுச்சி யாராவது இடம் பிடிச்சி ஆக்கிரமிச்சுன்னு சொல்லிக்காரன், ஏமா இதை ஹசரத் இடம் விட்டுறீங்களா அப்படின்னு. சின்ன ஹசரத், எங்கள் பாபா பெரிய ஹசரத், சின்ன ஹசரத் இடம் விட்டுருங்க அப்படின்னு அந்த உட்கார வச்சு கிட்ட உட்கார வச்சு அவங்களுடைய முழு பயானும் என்னை பற்றி பேசுவாங்க. முகாத்தபு நான் தான், எல்லாருக்கும் பயானு முகம் நான் என்னை பற்றி பேசுவாங்க. முழு பயான் ஜி அது ஒரு காதல் பயது. அந்த காதலை இப்போ இழந்து விட்டோம் இல்லை, அது நினச்சி தான் மொத்த துனியா வாழ வேண்டியிருக்கு இனி எதிர்காலத்தில். அந்த சில காலம் அந்த காதல் திளைக்க வச்சான் பார்த்தீங்களா, அந்த இன்பத்தை நுகர்ந்த வண்ணமாக அதை அசை போட்ட வண்ணமாக சொச்ச காலத்தை வாழ்ந்துட்டு போயிடணும் மறுபடியும் அவங்கள்ட்ட. மற்றபடி துனியாவில் எந்த இன்பமும் கிடையாது. சனம் ஏ கஹே தோ மஜா ஆதா, ஒரு சனம் இருந்தால் தான் மஜாவே. அதனால இப்போ முந்தி நேரில் கொஞ்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ கல்பில் வைத்து கொஞ்சி கொண்டிருக்கிறோம். அவர்கள் கோச்சனையும் மஜா, எதுலேயுமே மஜா இல்லை. மௌலாவோட தான் மஜா இருக்கு, ரசூலோட தான் மஜா, ஷேखோட தான் மஜா. मजा मत मजा है. सब तमाशा कर चुके, ये भी तमाशा करके देखता. எல்லா ஆட்டம் ஆடிட்டே இந்த ஆட்டத்தை ஆடிப்பார். ஃபனாவாகி ஃபிதாவாகி ஃபனாவாகி வாழ்ந்துப்பார். எல்லாம் சும்மா விட்டுருவான், மேலே தூக்கிடுவான். இஷ்கு கொண்டு வா கல்பில். சும்மா இல்மு எதுக்கும் உதவாது, வெறும் இல்மு எதுக்கும் உதவாது. இஷ்கு நெருப்பு பற்றணும். இது மாதிரி நீங்கள் பற்ற வைத்த நெருப்பு இன்னும் எனக்குள் எரிந்து கொண்டு தான் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. वही
वही आबिला है, वही जलन। हाँ, कोई सौज दिल में कमी नहीं। ஆபிலா ஆபிலான்னு தெரியுதா? ஆவி பட்டவன்னு கையில் புடைக்கும்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்கம்மா? தண்ணி கொப்பளம். ஆவி குக்கரில் தொட்டா ஆவி, அது கொதிக்கிற தண்ணி பட்டவுடனே என்ன ஆகும்? எரிச்சலும் இருக்கும், எரிச்சலாக இருக்கும். அது என்ன ஆகும்? மறுநாள் அதெல்லாம் இல்லாமல் காஞ்சி போயிடும், அது அடங்கிடும், எரிச்சல் காஞ்சி போயிடும். கவிஞர் சொல்றார், ஒஹி ஆபிலா ஒஹி ஜலன். அதே அந்த கொப்பளம் தான் அப்படி இருக்கு, அந்த எரிச்சலும் அப்படி இருக்கு. कोई सौज दिल में कमी नहीं. அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட காதல் வலி கொஞ்சம் கூட குறையல ஜமானே. जो लगा के आग के जो लगा के आग गए थे तुम, எந்த நெருப்பை நீங்கள் மூட்டி விட்டு சென்றீர்களோ, ஓ லகி ஹுயி ஹே புஜி நஹி, அது இன்னும் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த காதல் நெருப்பு அணையல எஜமானே, அணையல, பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. तेरी याद ऐसी है बावफा. என் காதலரே, உங்கள் நினைவு எப்படி தெரியுமா என் கல்பில் இருக்கு? பசே மர்கு பி ந ஹுயி ஜுதா, நான் மூத்தா போனாலும் என்னை விட்டு போகாது. तेरी याद में हम मिट गए, உங்க நினைவிலேயே நாங்கள் மரணித்து விடுகிறோம். ஆனாலும் तेरे याद दिल से मिटी नहीं, உங்களோட நினைவை கல்விட்டு மரணிக்கவே இல்லை. உங்க நினைவில் நாங்கள் அழிந்து போவோம் கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் உங்க நினைவு கல்வி விட்டு அழியாது. வா வா சுபான, என்ன அவங்களுடைய உணர்ச்சிகள் படிச்சிருக்காங்க பாருங்க. அமீர் குஸ்ரா யார் இது? குஸ்ரு ஃபார்சி, இது ஃபார்சி. वही आबिला है वही जलन, कोई सौज दिल में कमी नहीं. जी ஏதோ பைத்தியக்காரன் புலம்புற மாதிரி இருக்கா உங்களுக்கு? என்ன பை விடி விடிய புலம்புவேன். ஒரு புலம்பல் பை, இதெல்லாம் ஒரு புலம்பல். ஒரு லூசு உலகிற மாதிரி தெரியுதா உனக்கு? இல்லையா? நாங்கள் 2 பீர் பேக் சேர்ந்துட்டு புலம்பிகிட்டே இருப்போம், விடிய விடிய படுத்துக்கிட்டு. சர்க்கார் பயன் செஞ்சு அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு 1 மணிக்கு அமைச்சு பயன் செஞ்சு அனுப்பிச்சிடுவாங்க. திரும்ப ஃபஜர் ஆயிரும் சில நேரங்கள். எதை வர்ணிக்கிறது? குர்ஆன் ஹதீஸை வர்ணிக்கிறது இல்லை, ஷேഖை வர்ணிக்கிறது. இன்னைக்கு தலைப்பா கட்டிச்சு பாருங்க, செமையா இருந்துச்சுல. அவர் அதை பற்றி 1/2 மணி நேரம் சொல்லுவார். அந்த பொடி போட்ட ஸ்டைலு ஆஹா அப்படி எடுத்தாங்க பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி சும்மா சூப்பராக இருந்துச்சுல அப்படின்னு. ஆனால் அதை வர்ணிப்பார். ஏமா அழுதுக்கும் போது கண்ணு தண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணாடி அதை வந்து வர்ணிப்பார். வர்ணிச்சது யார் தான்? ஷேக் தான் வர்ணிச்சு. அதை ரசிச்சோம் போய் நாங்களாம். ரசனையே அதுதான். சனம் ஏக் ஹைத்தோ மசா ஆத்தா. சஹாபாக எதை ரசிச்சாங்க, எதை பேசிட்டாங்க? ரசூலை பற்றி தான் பேசிட்டாங்க. உட்காந்து முதாக்கரான குரானை பேசுறவங்க. எங்கேயாவது சஹாபாக்கள் ஒருத்தர் பேசிக்கொண்டு முதாக்கரா குரான் முதாக்கரா செஞ்சாங்களா? இல்லை ஹதீஸ் முதாக்கரா? சொல்லுப்ப என்ன சொன்னாங்க? காலையில் பெருமாள் என்ன சொன்னாங்க? முதாக்கரா செய். கண் கண்டார் கண்ணே கண்டார், இதழ் கண்டார் இதழே கண்டார், கை கண்டார் கையே கண்டார். கண்ணை பார்த்தவங்க அடுத்தது பார்க்கவே இல்லையா அவங்க? அதுலயே இன்னும் பார்த்து முடியல, அது எப்படி அடுத்தது பார்க்கறது? கண்ணத்தை பார்த்தவங்க அதையே பார்த்துட்டு இருக்கிறாங்க, இன்னொன்னு பார்த்து அந்த ரசனையை பார்த்து முடிக்கல, எப்படி அடுத்தது பார்க்கறது? ஜி அவங்க இதழ்களை பார்த்தவர்கள் அதையே பார்த்துட்டு இருக்காங்க. அவருடைய புனித பால் ஷரீஃபை பார்த்தவங்க அதையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. வேற எதை பத்தி வர்ணிக்கிறது அப்படின்னு? ஜி கம்பராமாயணத்தில் வர்ணிக்கிறது, கண் கண்டார் கண்ணே கண்டார், கை கண்டார் கையே கண்டார். கண்டவர் அப்படியே அந்த பக்கம் திரும்பல, அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சஹாபாக்கள். வந்து அதுதான் பேசிக்கிட்டாங்க. இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜி அவங்க சிரிச்ச சிரிப்பு பார்த்தீங்களா?
அந்த ஒரு அந்த கடைசி கடவாப்பில் முந்திய பல் தெரிஞ்சு எனக்கு. எத்தனை முடி வெள்ளை முடி பார்த்தீங்க? 1 2 1 2 இப்படி 8 முடி நான் பார்த்தேன். நான் இப்போ 9 முடி பார்த்தேன். நிறைய பெருமாளுடைய முடிக்கல. அவன் தலைப்பாக்கட்ட ஸ்டைலை பார்த்தியா? இது எல்லாரும் உட்காந்து ரசூல்லா தான் வர்ணிச்சுக்கிட்டு இருந்தாங்க சஹாபா. அதுதான் அவங்களுக்கு பெரிய அமல்ல பெரிய அமல். இப்படிப்பட்ட ரசூலை நமக்கு கொடுத்தானே அல்லாஹ் தஆலா. இதை விட பேரின்பம் என்ன இருக்கு? जी தோல் கண்டார் தோலையை கண்டார், தாள் கண்டார் தாளையை கண்டார். தாள்னு காலை பார்த்தவங்க காலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க, இன்னொன்று பார்க்க சந்தர்ப்பம் இல்லை. அப்படி இப்போ சஹாபாக்கள் பெருமானாருடைய சொல் செயல் வடிவம் உருவத்தில் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. அதுதான் வர்ணிச்சிருக்கிறாங்க. வர்ணனைகள் எப்படி பேசினார்கள், எப்படி சிரித்தார்கள். तुमरी अदाओं के हैं दफातुर, तुमरी अदाओं के हैं दफातुर, मुस्लिम सही हो बुखारी मैं वारी तुम पर. எஜமானே, நீங்கள் நடந்தது எப்படி, நீங்கள் உட்கார்ந்தது எப்படி, நீங்கள் நின்றது எப்படி, நீங்கள் சிரித்தது எப்படி, நீங்கள் பார்த்தது எப்படி, ஜி நீங்கள் சாப்பிட்டது எப்படி, நீங்கள் தண்ணி குடித்தது எப்படி, நீங்கள் தூங்கினது எப்படி, ஜி நீங்க நடந்தது எப்படி, நீங்க திரும்பி நின்றது எப்படி. ஆக உங்களுடைய வாழ்க்கையின் உங்க நயனங்கள், உங்களுடைய அசைவுகளுடைய வர்ணனைகள் தான் முஸ்லிமும் புகாரியும். வேற என்ன இருக்காது? துமுரி அதாவோம் துமுரி அதாவோம் கேந்தஃபாத்துரு, துமுரி அதாவோம் கேந்தஃபாத்துரு, முஸ்லிம் சஹீ ஹோ புகாரி மை வாரி தும் பர் जाऊ नबी जी मैं वारी तुम पर जाऊ नबी जी. இப்போ எதுவரை நீ ரசூலின் மீது அர்ப்பணமாகலையோ அது அல்லாஹ் தஆலா யாரோ ஒருத்தருக்கு தான் நசீபாக்குறான். சில பேருக்கு தான் நசீபாக, எல்லாருக்கும் நசீபாக்குறது. ஃபனாஃபி ஷேக், ஃபனாஃபி ஷேக் தான் ஃபனாஃபி ரசூலில் கொண்டு போய் விடும். ஃபனாஃபி ரசூல் தான் ஃபனாஃபில்லாவில் கொண்டு போய் விட்டு சேரும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஃபனாஃபி ஷேக் அல்லாஹ் நசீபாக்குவான். ஜி அதன் மூலமாக ஃபனாஃபி ரசூல் ஃபனாஃபில்லா அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ். அஃதலு ஸிக்ரி